விளைநிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்ற இந்த காலகட்டத்தில் பயிர்களுடைய மகசூலை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். மகசூல் அதிகரிக்கிறதுக்கு தான் அடர் நடவு முறை, உயர் அடர் நடவு முறைன்னு நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை பற்றியும் நம்ம வாரம் நிகழ்ச்சி மூலமாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொய்யா மகசூலை எப்படி அதிகரிக்கிறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கும் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி என்ற பகுதி. தமிழகத்தில் வணிக ரீதியாக அதிக அளவில் கொய்யா பயிரிடப்படும் பகுதி. ஆயக்குடி மட்டுமின்றி பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கொடைக்கானல் மலையிலும் அதிக அளவில் கொய்யா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் இங்கு பாரம்பரிய ரக கொய்யா மட்டுமே பயிரிடப்பட்டு வந்தது. பார்ப்பதற்கு மிகச் சிறியதாக காணப்படும் இந்த கொய்யாவில் கொட்டைகள் அதிக அளவு நிறைந்திருக்கும். உட்புறம் சற்று வெளிர் சிவப்பு நிறமாகவும் துவர்ப்பு சுவையும் கொண்ட இந்த கொய்யா ரகத்தில் மகசூலும் குறைவாகவே இருக்கும். கொய்யாக்களில் ஏக்கருக்கு சில நூறு கிலோக்கள் கிடைப்பது கூட அரிது. தற்போது ஆயக்குடி பகுதியில் வணிக ரீதியில் கொய்யா சாகுபடி செய்பவர்கள் லக்னோ 49, பனாரஸ் உள்ளிட்ட ரகங்களையே சாகுபடி செய்கின்றனர். கொய்யா தோட்டத்தில் சார் 2 ரகம் போட்டிருக்கேன் சார். நான் இப்போ லக்னோ 49, பனாரஸுங்கிற பழம் இந்த சைஸ் பெரிய சைஸாக இருக்குது. லக்னோ 49 ஒரு அளவு சைஸு, சின்ன சைஸு இருக்குது. ஆனால் இது வந்து காப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. செடி படர்ந்து வரும். இது காய்ச்சிக்கிட்டே இருக்குது, பூ பழம் இருந்துக்கிட்டே இருக்குது. கொழுதுகள் மட்டும் போகுது. பனாரஸ் 49, லக்னோ 49க்கு. பனாரஸ் வந்து செடி உயர்ந்து தளன்னு மேலே உயரமாக போகும். உயரமாக போகும்போது நம்ம இதை கட்டுப்படுத்துறதுக்கு செடியை வளைச்சி கட்டணும். வளைச்சி சணல் போட்டு ஆள் விட்டு வளைச்சி கட்டுறதுல வந்து செலவு அதிகமாகும். ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பலானு பெருவட்டாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு நல்ல விலைக்கு போகும். விரும்பி வாங்குவாங்க. இதுவும் விரும்பி வாங்குவாங்க. ஆனால் இது ஈல்டு அதிகமாக இருக்குது. ரகங்களைப் போலவே கொய்யா சாகுபடி முறையிலும் புதிய தொழில்நுட்பங்களை கையாளுகின்றனர். உயர் அடர் நடவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் குறைந்த பரப்பளவு கொண்ட நிலத்தில் அதிக மகசூல் பெற முடியும். ஒரு ஏக்கருக்கு 400 செடி, 10க்கு 10 அடி அடர்வு நாற்று முறை கவர்மெண்ட் சொல்லி கொடுத்தது. அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 400 செடி வைக்கலாம் சார். நாற்று கிடைக்கிற இடம் வந்து சிறுவில்லிபுத்தூர், பெரியகுளம், சேலம், சிறுமலை. இதுதான் நான் அதிகம் வாங்கி போட்டிருக்கிறது நாற்று. சேலம் சிறுமலையில் 1 இயரில் காப்புக்கு ஸ்டார்ட் ஆயிரு. 1 இயர்லேருந்து அப்புறம் அப்படி வருஷத்துக்கு வருஷம் டெவலப் ஆயிரு. கொய்யாவிற்கு அதிக அளவு தண்ணீர் தேவையில்லை என்றாலும் சீரான அளவில் தொடர்ச்சியாக தண்ணீர் தர வேண்டும். அதுபோலவே தண்ணீர் தேங்காத வண்ணம் வடிந்தோடும் வகையில் நிலத்தின் அமைப்பு இருப்பது அவசியம். இதுபோன்ற நீர்ப்பாசனத்திற்கு சொட்டு நீர் பாசன முறை ஏற்றதாக இருக்கிறது. கொய்யா மரங்கள் சீராக செழித்து வளர சரியான உரம் கொடுக்க வேண்டும். சரியான இடைவெளியில் சத்துக்கள் அளித்தால் மட்டுமே கொய்யா பழங்கள் திரட்சியாகவும் அதிக எடை கொண்டதாகவும் வளர்ச்சி அடையும். சொட்டு நீர் பாசன அமைப்பின் மூலம் சீரான இடைவெளியில் உரங்களையும் கொடுக்க முடியும். சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் நீரும் உரமும் சரியான விகிதங்களில் கொடுக்கும் போது கொய்யாவின் மகசூலும் அதிகரிக்கிறது. ரெண்டு அடி ஆழம் தான் போதும் சார். 2 அடி ஆழம் 2 அடி அகல குழி எடுத்து போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் ஆற விட்டு திருப்பி மண்ணை பரப்பி அதில் நடவு நட்டால் போதும். நட்டு ட்ரிப்பு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா ட்ரிப் பாஞ்சிட்டே இருக்கணும். தண்ணி ட்ரிப்பு சொட்டு நீர் போட்டிருக்கோம். தண்ணி பாஞ்சிட்டே இருக்கணும் 3 நாளைக்கு ஒருக்கா. இது வருஷம் 6 மாதத்துக்கு உரம் வந்து 2 ட்ரிப் உரம் வைக்கணும். டிஏபி, பொட்டாசு இதெல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு மாதத்துக்கு முதல்ல ஆரம்பத்தில் வந்து 1/4 கிலோ கொடுத்தா போகுது. இப்போ செடி மெச்சூர்டாக அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா. பூச்சி தாக்குதலை பொறுத்தவரை கொய்யா பழங்களில் அவ்வப்போது பாதிப்பு ஏற்படுகிறது. அதற்கு ஏற்ற வகையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் கொடுக்க வேண்டும். மருந்து வந்து 3 மருந்து அடிக்க வேண்டியது வரும்.
ஒரு போகத்துக்கு. பூச்சி கள்ளிப்பூச்சி இது மாதிரி பூச்சிக்கு வந்து அட்டாக் பண்ணு. அப்போ 3 மருந்து அடிக்கணும். அந்த அந்த எந்த தாகத்துக்கு தகுந்த மாதிரி மருந்து விவசாய ஆஃபீஸில் கேட்டு நாங்கள் மருந்து அடிச்சுக்கிடுவோம். பவிஸ்டின் ஒரு ட்ரிப் அடிப்போம். அப்புறம் அடுத்த தடவும்போது மாற்றிக்கிடுவோம். குளோரி பாஸ் டைத்தன் M45ன்னு சொல்லி ஒரு பவுடர் இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணி அதை அடிப்போம். அதை அடிச்சுட்டு இதுக்கு இடையில கொஞ்சம் காப்பு தன்மை அதிகமாக்குறதுக்கு உரக்கலவை பொட்டாசியம் நைட்ரேட் ஒரு உரக்கலவை இருக்குது. அதை விட்டால் இன்னொரு உரக்கலவை 13-0-45ங்கிற ஒரு உரக்கலவை இருக்குது சார். அதை 15 நாள் 20 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஸ்ப்ரே பண்ணால் அது பூவும் காப்பு தன்மையும் அதிகமாக இருக்குது. கொய்யா மரங்களில் கவாத்து செய்தல் மிகவும் அவசியம். அதிக பக்க கிளைகள் வளர்வதும் உயரமான கிளைகள் உருவாவதும் பூக்கள் அதிகம் பூப்பதை தடுத்துவிடும். மேலும் கொய்யாவிற்கு கொடுக்கும் தண்ணீரையும் உரத்தையும் கிளைகளே அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும். இதனால் மரங்களில் காய்ப்பு குறைவதுடன் காய்களின் தரமும் குறைந்துவிடும். இதை தடுக்க ஒவ்வொரு ஆண்டும் கொய்யா காய்த்து முடிந்த பிறகு 2 முறை கிளைகளை கவாத்து செய்ய வேண்டும். பக்க கிளைகளை சரியான முறையில் வெட்டி விடுவதுடன் 3க்கும் மேற்பட்டிருக்கும் கிளைகளை வெட்டி விடுவதும் அவசியமான ஒன்று. இது வந்து கவாத்து வந்து சீசன் முடிஞ்சு ஓயும் போது 80% கொய்யாக்காய் தீர்ந்ததுக்கு பின்னால் கவாத்து அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ கவாத்து அடித்தா தான் பூக்கு. கவாத்து அடித்து பூக்க ஆரம்பிச்சிரு. அப்போ ஆரம்பிக்கும் போது உரத்தையும் கீழே கொடுக்கணும். சீசன் முடிஞ்சோடனே உரம் நிறுத்தி குப்பை இதெல்லாம் கொடுத்தா தான் ஈல்டு சத்து அதிகம் கிடைக்கும். 6 மாதத்துக்கு ஒருக்கா. கொய்யா பழங்களை பொறுத்தவரை சீரான விலை கிடைக்கிறது. குறைவான விதைகள் கொண்ட இனிப்புச் சுவை அதிகமுள்ள கொய்யா ரகங்களுக்கு தேவையும் அதிகம். எனவே இதுபோன்ற கொய்யா ரகங்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நல்ல விலையும் கிடைக்கிறது. ஒரு செடி வந்து அவருக்கு குறைஞ்சபட்சம் 50 கிலோ வரும். நம்ம சீசனை பொறுத்து விலை கிடைக்கும். 30 ரூபாயிலிருந்து கிலோ 40 ரூபா வரைக்கும் உச்சக்கட்ட விலை கிடைக்கும். ஒரு நேரங்களில் 50 ரூபாய்க்கும் போயிடும். ஆனால் 30 ரூபாய்க்கு விட்டு கிலோ விற்காது இல்லைங்களா. ஒரு செடி கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வரைக்கும் எடுத்துடலாம் மோசு ஒரு போகத்துக்கு. ஒரு ஏக்கருக்கு 400 செடி சார். அதில் வந்து செடிக்கு 50 கிலோ 50 கிலோ மேலே வச்சாலும் கிட்டத்தட்ட 4-5 20 டன் கிடச்சிது. மற்ற பல பழங்களைப் போலவே கொய்யாவிற்கும் தமிழகம் முழுவதுமே விற்பனை வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் ஆயக்குடி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் கொய்யாக்கள் பெருமளவு ஆயக்குடி பழச்சந்தையிலேயே விற்பனையாகி விடுகின்றன. ஆயக்குடி பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் சந்தையில் கொய்யா பழங்களை வாங்க தமிழகம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் கூட ஏராளமான வியாபாரிகள் வருகை தருகின்றனர். இது ஆயக்குடி பழையக்குடியில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் மார்க்கெட்டுன்னு ரெகுலராக இருக்குது. எங்கள் மூதாரி காலத்துலேருந்து கொய்யாப்பழம் மார்க்கெட்டாகவே இருக்குது. அது காலையில் 7 மணி ஸ்டார்ட் பண்ணி 8:30க்குள்ளே அந்த மார்க்கெட் முடிச்சிடும். 1.5 மணி நேரம் தான். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருச்சி இப்படி சுற்று கிராம பகுதியில் இருக்க மாவட்டத்திலேருந்து கிராமம் பழனி லோக்கல் வியாபாரிகள் பழனிக்குள்ளே விற்கிறதுக்கு அடிவாரம் விற்கிற வியாபாரிகள் நிறைய வந்து அவங்களுக்கு பிடிச்ச ரகத்தை அவங்க விலையை பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வந்து கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும். பழங்களுக்கு வெரைட்டி கணக்கு பிடிச்சுன்னா இன்னும் 10 ரூபாய்க்கு சேர்த்து வச்சு கூட விலைக்கு எடுத்துக்கிடுவாங்க. நவீன கொய்யா ரகங்களை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்வதன் மூலம் கொய்யா மிகச்சிறந்த வணிகப் பயிராக விளங்கும். இதன் மூலம் தமிழகத்தின் கொய்யா உற்பத்தி அதிகரிக்கும் என்பது உறுதி. கோடை காலங்கள்ல வெப்பத்தை சமாளிச்சு வளரக்கூடிய ஒரு பழச்செடியை பத்தி தான் இந்த வார வீட்டுத்தோட்ட பகுதியில பார்க்க போறோம். அது என்ன பழம், அந்த செடியை எப்படி வளர்க்கலான்ற விவரங்களை தெரிஞ்சுக்க இடைவேளை முடிகிற வரைக்கும் காத்துருங்க.